அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு அப்ரூவ் த எலெக்ஷன் ஆஃப் ஜட்ஜஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பொதுவாகவே நமக்கு ஜட்ஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷனாக தான் இருக்கும். ஓகேங்களா? அப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்கும். எந்த ஒரு கண்ட்ரிலுமே ஜட்ஜஸை வந்து எலெக்ட் பண்றாங்க அப்படிங்கிறத கேட்டிருக்கவே மாட்டோம். நம்ம இந்தியாவில் கூட அப்பாயின்மெண்ட் தான், கொலிஜியம் ரெக்கமெண்டேஷன்ல அப்பாயின்மெண்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஃபர்ஸ்ட் டைமா ஒரு கண்ட்ரி, வேர்ல்டுலயே ஃபர்ஸ்ட் டைமா ஒரு கண்ட்ரி ஜட்ஜஸ்க்கு வந்து எலெக்ஷன் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது எலைட் பீப்புள்னால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஜட்ஜ்மெண்ட்டும் எலைட் பீப்புளுக்கு சாதகமாவே வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது குற்றச்சாட்டா இருந்துச்சு. எங்க அப்படின்னா மெக்சிகோல தான். சரிங்களா? மெக்சிகோல ரீசென்ட் டைம்ஸ்ல நிறைய ராடிக்கல் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது பண்ணிட்டே இருக்காங்க. அதுல ஒண்ணுதான் இதுவும். சரியா? அடுத்தது, சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. The scheme was launched in 2018 in Ranchi. கரெக்ட் தான். ஜார்க்கண்ட் ராஞ்சில 2018ல பிரதான் மந்திரி ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அப்படின்னு வரும். ABPMJ அப்படிங்கிறது தான் வரும். சரிங்களா? ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா 2018 ராஞ்சில. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். The scheme guarantees 5 lakh per annum as health insurance coverage for persons above 70 years of age. ஸோ நம்ம படிச்சதெல்லாம் என்னன்னா 5 lakh பெர் ஃபேமிலி பெர் இயர் அப்படிங்கறத படிச்சிருப்போம் இல்லையா? இப்போ ரீசெண்டா இதுல இந்த விஷயத்த ஆட் பண்ணிருக்காங்க. அதனால தப்புன்னு போட்டக்கூடாது. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். ஸ்கீம் கேரண்டிஸ் 5 lakh per annum as health insurance coverage for persons above 70 years of age. 70 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு 5 lakh வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் தர போறாங்க அந்த ஸ்கீம் கீழே ஒவ்வொரு வருஷமும். சரியா? ஸோ போத் ஆர் கரெக்ட். அடுத்தது, வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் ஸ்பேஸ் வாக் மிஷன் எது அப்படின்னு பார்த்தோம்னா பொலாரிஸ் டான் ஸ்பேஸ் எக்ஸோட மிஷன். சரிங்களா? ஸ்பேஸ் எக்ஸோட ஃபால்கான் 9ல இருந்து தான் அதை லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகே, கமர்ஷியல் இன் த சென்ஸ் நான், அதாவது சிவிலியன்ஸ் வந்து போயிருக்காங்க. சிவிலியன்ஸ் வந்து ஸ்பேஸ் வாக் பண்ண போறாங்க. ஸோ அதனால தான் அந்த கமர்ஷியல் ஸ்பேஸ் வாக் அப்படின்னு சொல்றோம். சரியா? அடுத்தது, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் வந்தே மெட்ரோ ட்ரெயின். ஓகேங்களா? வந்தே பாரத் கேள்விப்பட்டிருப்போம். இப்போ வந்தே மெட்ரோ அப்படிங்கிற ட்ரெயின் வந்து எங்க வரப்போகுது அப்படின்னா நாளைக்கு பிரைம் மினிஸ்டர் அகமதாபாத் டு புச் அப்படிங்கிற இந்த பிளேஸ்ல லான்ச் பண்ண போறாரு. இந்த வழித்தடம் பாத்துல வந்து லான்ச் பண்ண போறாங்க. சரியா? ஸோ அகமதாபாத் டு புச். சரியா? லாஸ்டா, விச் சுப்ரீம் கோர்ட் கேஸ் செட் தட் சப் கிளாசிபிகேஷன் கேன் பி கிவன் டு SC/ST கேட்டகரிஸ். அதாவது SC/ST வகுப்புகளுக்கு வந்து உள்ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லுவோம். ஹரிசான்டல் ரிசர்வேஷன் அதெல்லாம் சொல்றோம் இல்லையா? ஸோ சப் கிளாசிபிகேஷன் இன் சென்ஸ் இன்டர்னல் ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ அதை கொடுக்கலான்னு எந்த கேஸ்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரீசென்ட்லி தான் இந்த தீர்ப்பு வந்துச்சு. ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் வெர்சஸ் தவிந்தர் சிங் கேஸ்ல தான் சொல்லியிருப்பாங்க. சரியா? ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.